ஏத்துக்கிறது, ஏத்துக்காது அவங்களுடைய உரிமை இல்ல. நாங்க அவங்கள சேர்த்துக்கிறோமா, சேர்த்துக்கலையான்றது தான் பிரச்சனை. இவங்க நெனைச்சா போய் விஜய் எங்க தலைவர்ன்னு சொல்லி, அவர் ஆட்சிக்கு ஆதரவு தர்றேன்னு சொல்லி போய் நிப்பாங்க. இவங்க நெனைச்சா வந்து அதிமுகவுல வந்து எங்கள சேர்த்துங்கன்னு சொல்லுவாங்க. அது ம். எல்லாம் அவங்க விருப்பம் இல்ல. கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கட்சியில ஒரு ஒழுங்கு இருக்கு. கட்சியினுடைய கட்டுப்பாட்ட மீறி அல்லது கட்சிய காட்டிக் குடுக்கறதுக்கு இவங்களுக்கு ஏதோ பதவி கிடைக்குன்னு அங்க போனாங்க. இலவு காத்த கிளி போல ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு திரும்பி வராங்கன்றதுக்காக, கீழ விழுந்தும் மீசையில மண் ஒட்டலன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு சாக்கு சொல்றாங்க. இவங்க கருத்து வேறுபாடு எப்படி வந்தது? ஏன் வந்தது? தேர்தல்ல தோல்வி அடைஞ்ச உடனே இவங்க வந்து இவங்களுக்கு குடுத்த பொறுப்ப இவங்க ஒழுங்கா செஞ்சாங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இன்னைக்கு வேலுமணி அவர் மாவட்டத்துல இருக்கிற 10 தொகுதிகள்ல மத்தவங்கள தோக்க வச்சுட்டு, இவர் ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாருன்னா, அப்ப தோல்விக்கு காரணம் அவர் இல்லையா? இவர் தான் அந்த 11 இடத்துலயும் வேட்பாளர்கள் நிறுத்தினாரு. அவர் யார சொன்னாரோ, அவர தான் வந்து பொதுச் செயலாளர் நிறுத்தினாரு. அப்படி இருக்க சொல்ல, அவங்களெல்லாம் தோக்க வச்சுட்டு இவர் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சு வந்து, ம். எல்லாத்துக்கும் காரணம் அ கருத்து வேறுபாடு வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதுக்கு பிறகு தான் தோத்துருச்சுன்னா, அந்த மாவட்டத்துல இவரு ஏற்கனவே 10 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்ற இடத்துல ஏன் தோத்துது? ம். அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய வேலுமணி அந்த பொறுப்ப உணராம, இவரு போய் விஜய் கூட சேர்ந்து மந்திரி பதவி கிடைக்குமான்னு போயி அங்க முயற்சி பண்ணி, அதுல மூக்குடைப்பட்டு இன்னைக்கு இது கீழ விழுந்த பிறகு எப்படியாவது இந்த கட்சியில ஏமாந்த இளிச்சவாயன்கள் இருப்பானுங்க. மறுபடியும் வந்து இங்க ஆதிக்கம் செலுத்தலாம்னு அவர் நினைக்கிறாரு. அப்படிலாம் அவரு செய்ய முடியாது. அவர் கட்சியிலிருந்து, பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டது